ஹலோ மக்களை, கார்த்தி தீபா சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சிவனாண்டிய சாமுண்டேஸ்வரியை எப்படியாவது இந்த எலெக்ஷனில் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிக்கு மேலே கொலைப்பலியே போட்டுறாங்க. சிவனாண்டியோட சூழ்ச்சினால அதிகாரிகளும் வந்து சாமுண்டேஸ்வரியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கார்த்தி மயில் வாகனமும் எப்படியாவது அத்தை தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராமசாமியும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்துல பரமேஸ்வரி பாட்டி ஹெல்ப்போட செத்து போனதா சொன்ன ராமசாமிய கண்டுபிடிச்சு நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் ஊர் மக்களுக்கு முன்னாடியே நிக்க வைக்கிறாங்க. அப்படியே சிவனாண்டிய சும்மா விடாம வெளுத்து வாங்குறாங்க நம்ம கார்த்தி. அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிவனாண்டியோட சூழ்ச்சினால சாமுண்டேஸ்வரியை போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணும்போது சிவனாண்டி அரேஞ்ச் பண்ண ஆளும் அவங்கள்ட்ட தப்பாக நடக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதே சமயத்தில் கோபப்பட்ட சாமுண்டேஸ்வரி அவங்கள அடிக்கவும் அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி சாமுண்டேஸ்வரி இந்த ஆளை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி பரப்பி விடுறாரு சிவனாண்டி. இதெல்லாம் நம்பிட்டு பொதுமக்களும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மேலே கொஞ்சம் கோபமாகவே இருக்காங்க. கார்த்திக்கும் ஒன்றுமே புரியலை. இப்போ என்ன பண்ணுறது? அத்தையை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றணுமே. அவங்க மேலே ஒரு தப்புமே இல்லை. எப்படியாவது இதை நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திராவும் நீ எப்படி தான் நிரூபிக்க போகிறேன்னு நானும் பார்க்குறேன். இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்ட் சிவனாண்டி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு மனசில் மனக்கோட்டையை கெட்டுறாங்க. கார்த்தியும் அத்தையை ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அப்படியே இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும்னா ஒரே வழி செத்து போனதாக இவங்க பரப்பிட்டு இருக்க ராமசாமியை கண்டுபிடிச்சி ஊர் மக்களுக்கு முன்னாடி நிற்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்தியை மயில் வாங்கணும் அந்த ராமசாமி எங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் கண்டுபிடிச்ச மாதிரியே இல்லை. நம்ம ரேவதியை வீட்டில் பதட்டமாகவே இருக்காங்க. கார்த்திட்ட வந்து எப்படியாவது அம்மாவை வெளியில் கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான். அவனையும் சும்மா விடக்கூடாது. ராமசாமி பத்திர ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தியும் எவ்வளோ தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் சந்திராவும் நான் இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், என்னோட அக்காக்கு எல்லாம் இந்த எலெக்ஷன் செட்டே ஆகாதுன்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்காமலும் நின்றுட்டா. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கார்த்தியும் சரி இப்போதைக்கு அதை பேசி எந்த யூஸும் இல்லை, இனி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம், அத்தையை எப்படியாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க. ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் அதிகாரத்தோடு தான் இருப்பா, ஆனால் அவள் ரொம்பவே பாவம், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியும் சரி ராமசாமியோட வீட்டில் போய் பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் போய் பார்க்குறாங்க. அங்கே எல்லாரும் அழுதுட்டு இருக்கவங்க கார்த்தி மயிலை பார்த்த உடனே நீங்கள் அந்த சாமுண்டேஸ்வரோட வீட்டில் உள்ள ஆட்கள் தானே, எதுக்கு இப்போ இங்கே தேவையில்லாமல் வந்தீங்க அப்படின்னு எரிச்சல் ஆகுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் எங்கள் அத்தைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க அடித்து தான் இவனோட உயிர் போயிருக்கோன்னு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்களும் வந்து துக்கம் விசாரிப்பான்னு பார்த்தா உன்னோட அத்தை பண்ணலைன்னு சொல்லி நியாயத்தை பேச வந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மயிலும் இனி இந்த இடத்துல நின்னா சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கார்த்தியும் எல்லா இடத்துல தேடியோ ராமசாமியை கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவனாண்டி இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு எல்லா ஊர் மக்கள்கிட்டையும் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா இந்த சாமுண்டேஸ்வரி பண்ண வேலையை, அவளோட அதிகார திமிரை காட்டிட்டால. அவளுக்கு ஏழை மக்கள்னாலே பிடிக்காது. இத்தனை நாள் உங்கள்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிட்டே இருந்திருக்கா. அவ மட்டும் வின் பண்ணிட்டானா உங்களோட நிலைமை எல்லாமே மோசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மக்களுக்கு மத்தியிலையும் எல்லாமே சாமுண்டேஸ்வரிக்கு எதிராகவே இருக்குது. இத்தனை நாள் இந்த பொம்பளை நடிச்சிட்டு தான் இருந்திருக்கா போல, எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்னெல்லாம் பேசி ஓட்டு கேட்டா. எல்லாரும் சிவனாண்டிக்கு ஆதரவாகவே பேசுகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்துவேலுக்கும் சிவனாண்டிக்கும் பயங்கர சந்தோஷம் ஆகிடுது. கடைசியில் சந்திரா பண்ண திட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. அவள் சொல்லி தானே நம்ம இப்படி பண்ணோம், அதனால தான் இப்போ மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. முத்துவேலும் சிவனாண்டியை பார்த்து மருமனே நீ தான் இந்த வாட்டி எலெக்ஷனில் வின் பண்ணிடுவ போல, அந்த சாமுண்டேஸ்வரியெல்லாம் எப்படியும் உன் பக்கமே வரமாட்டா, நம்ம மட்டும் வின் பண்ணிட்டேன்னா அவளை எல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு மனக்கொட்டையை கட்டிட்டு இருக்காங்க.
சந்திராவும் சிவனாண்டி கிட்ட அந்த ராமசாமி எல்லாம் ஒழுங்கா மறைச்சு வச்சிருக்கேன் தானே, இங்க வந்து கார்த்தியும் மயிலும் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கண்ணுல மட்டும் அந்த ராமசாமி பட்டுடவே கூடாது. இந்த எலெக்ஷன் முடியறது வரைக்கும் நம்ம ரொம்ப சேஃபாவே இருக்கணும், நல்லபடியா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சிவனாண்டியும், சந்திரா நீ எதுக்குமே கவலைப்படாத, ராமசாமியை சரியா ஒளிச்சு வச்சிருக்கோம், எப்படி இருந்தாலும் அவனை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல பரமேஸ்வரி பாட்டியும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஆளும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அப்படியே அவசரத்துல போன அந்த ஆளு நம்ம பாட்டியை இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு அவங்க பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்காங்க. பாட்டியை இந்த ஆள் இடிச்சிட்டு ஒண்ணுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கானேன்னு சொல்லி எரிச்சல் ஆகுறாங்க. கீழே பார்த்தா அவனோட பர்ஸும் கிடக்குது. என்னடா பர்ஸ் கூட இருக்கிறது தெரியாம அவன் பாட்டுக்கு போறானேன்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டி அந்த பர்ஸை எடுத்துட்டு அந்த ஆளை பின்தொடர்ந்து போறாங்க. பாட்டி எவ்வளோதான் சத்தம் போட்டு கூப்பிட்டு போகிறோமோ அந்த ஆள் திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை. ஒரு வழியாட்ட பாட்டி அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்படி கதவை தட்டி, என்னப்பா நீ இந்த பர்ஸு கீழே விழுந்தது கூட தெரியாமல் போயிட்டுருக்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த ஆளும், பாட்டி இந்த பர்ஸுக்காண்டியே இவ்வளோ தூரம் வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி பர்ஸையும் வாங்கிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த பரமேஸ்வரி பாட்டியை, சரி என்னடா இங்கே வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்கவும் உள்ளே இருந்து ராமசாமி வெளியில் வராங்க. வெளியில் வந்து யாருடா இது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாட்டியை இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கூட கொஞ்சம் உத்து பார்க்குறாங்க. அப்படியே உத்து பார்த்துட்டு மனசுக்குள்ள இந்த ஆளை தானே சாமுண்டேஸ்வரி கொலை பண்ணிட்டான்னு ஒரு முழுக்க பரப்பிட்டு இருக்க அந்த சிவனாண்டி, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வருவோமான்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல இப்ப நம்ம ஏதாவது பண்ண போனா அப்புறமா நமக்கே கஷ்டம் ஆயிடும், அதனால எதுக்கும் கார்த்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. ராமசாமி அவனோட ஃப்ரெண்டும், என்னடா இது இந்த பாட்டி நம்மளை உத்து பார்த்துட்டே இருக்காங்களே, நல்லா தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாட்டியும் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ராமசாமிக்கும் பயங்கரமா குழப்பாயிடுது. இந்த பாட்டி வேற நம்மளை பார்த்துட்டாங்க, யாருக்கிட்டையாவது போட்டு கொடுத்துருவாங்களோன்னு நினைக்கிறாங்க. நம்ம பாட்டிய ராமசாமி எங்கே இருக்கான், என்ன பண்றான், எல்லா விஷயத்தையும் கார்த்திட்ட போன்லயே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்தி மயில் வாங்கினதுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. அப்படியே ராமசாமியை பிடிக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கே சீக்கிரமா போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ராமசாமி அவனோட ஃப்ரெண்டை இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி, ராமசாமி இனி தானே எல்லாத்துக்கும் காரணம், எங்க அத்தை அடிச்சு நீ செத்துட்டியா, இங்க வந்து நல்லா சாப்பிட்டு தானே இருக்குன்னு மயிலும் கேட்குறாங்க. ஒரு வழியாட்டு ராமசாமியை அப்படியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சந்திராவும் சரி எப்படி இந்த சிவனாண்டி தான் வின் பண்ணுவான்னு யோசனையில் இருக்காங்க. நம்ம கார்த்தியும் மயில் வாங்கணும் அந்த ராமசாமி இழுத்துட்டு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராமசாமியை பொது மக்களுக்கு முன்னாடியே நிற்க வச்சு, இந்த சிவனாண்டி தான் எல்லாத்துக்குமே காரணம், அவன் அரேஞ்ச் பண்ணி தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மக்களும் இந்த சிவனாண்டி இவ்வளோ பெரிய ஃப்ராடாக எவ்வளோ வேலை செய்திருக்கான் பாவம் இந்த சாமுண்டேஸ்வரி அம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே சாமுண்டேஸ்வரியும் கார்த்தியும் சேர்ந்து சிவனாண்டியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திராவும், ஐயோ நம்ம பிளான் எல்லாமே இந்த டிரைவர் பையன் வந்து சொதப்பிடுறானே, இந்த வாட்டி எலெக்ஷன்ல அக்கா தான் வின் பண்ணிடுவா போலன்னு சொல்லி கோபப்படுறாங்க சந்திரா.